வெல்கம் டு எம்டி குக்கிங். இன்றைக்கு நாங்கள் ஸ்பெஷல் வாழைக்காய் கட்லட் ஒன்று செய்வோம். எப்படி செய்வோம் என்று பார்க்க முதலில் எங்களுக்கு என்னென்ன சாமான் தேவைன்றதை முதல்ல பார்ப்போம். எங்களுக்கு ஒரு வாழைக்காய், 4 அவித்த உருளைக்கிழங்கு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உப்புத்தூள், மிளகுத்தூள், ஆட்டாமா, பொரிப்பதற்கு பொருத்தமான ஒரு எண்ணெய். நான் இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் தான் பாவித்தேன். சரி, இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்? வாழைக்காயின் தோலை நாங்கள் இப்பொழுது சீவி சுத்தம் செய்ய போகின்றோம். இப்படியே வாழைக்காயின் தோலை சீவுவோம். இப்படி வெட்டுவோம். வெட்டியதை இப்படி பாருங்கள். இப்பொழுது நாங்கள் வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவோம். அவித்த உருளைக்கிழங்கின் தோலை உரிப்போம். உரித்த உருளைக்கிழங்கை கைகளால் நன்கு மசிப்போம். மசிக்கும் பொழுது வெட்டிய வெங்காயம், வெட்டிய பச்சை மிளகாய் போட்டு மசிப்போம். இப்பொழுது 2 மேசைக்கரண்டி மிளகுத்தூள், 1 மேசைக்கரண்டி உப்பு போட்டு கைகளால் நன்கு பிசைவோம். கலவை நன்கு சேரும்படி நன்கு பிசைவோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம் என்பவற்றை நன்கு மசிப்போம். கலவையை ஒரு வட்ட வடிவம் ஆக்குவோம். வெட்டிய ஒரு வாழைக்காயை வைத்து அதன் மேல் மீண்டும் இந்த உருளைக்கிழங்கு கலவையை மூடி வட்ட வடிவம் ஆக்குவோம். இப்படியே நாங்கள் எல்லாவற்றையும் மூடி வட்ட வடிவம் ஆக்கி வைப்போம். கவர் பண்ணும் பொழுது நாங்கள் வடிவாக வாழைக்காய் தெரியாமல் வைத்து நாங்கள் அழுத்தி வட்டமாக்குதல் வேண்டும். இப்படியே எல்லாவற்றையும் ஆக்குவோம். இப்பொழுது நாங்கள் ஆட்டா மாவிற்கு 1 மேசைக்கரண்டி உப்பு போடுவோம். 2 மேசைக்கரண்டி மிளகுத்தூள் போடுவோம். நன்கு கலக்குவோம். தண்ணி விட்டு நன்கு ரொட்டிக்கு நாங்கள் கரைப்பது போன்று இந்த கலவையை நாங்கள் கரைத்தல் வேண்டும். நன்கு கலக்குவோம். பாருங்கள், இப்படித்தான் இந்த கலவை இருக்க வேண்டும். இப்பொழுது சட்டியை அடுப்பில் வைப்போம். எண்ணெயை விடுவோம். ஆக்கிய கட்லெட்டை மாவில் தோய்ப்போம். ஆட்டா மாவில் தோய்த்து எண்ணெயில் போட்டு பொரிப்போம்.
ஒவ்வொன்றாக போடுவோம். இப்பொழுது நாங்கள் மறுபக்கம் திருப்புவோம். கட்லெட் கோல்டன் ப்ரௌனாக வந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் எடுப்போம். சுவையான ஸ்பெஷல் வாழைக்காய் கட்லெட் பாருங்கள், வெட்டிய பொழுது எப்படி இருக்கின்றது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.